நம்மளை வீழ்த்த எதிரி தேவையில்ல. இந்த ஒரு விஷயமே போதும். ஒரு ஊர்ல ரொம்ப படிச்சவர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு தான் சொல்றதுதான் சரி அப்படின்ட்டு இருந்தாரு. மத்த யாரும் சொல்றது தப்பு. நான் சொல்றத எல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஒரு அகம்பாவத்தோட இருந்தவரு. அவரு ஒரு நாளு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாரு. அது எப்படின்னா படகுல தான் போணும். அவர் என்ன செய்றாரு, படகுல ஏறி உட்காருறாரு. அங்க ஒரே ஒரு ஆள் கூட இருக்காரு. யாருன்னா படகோட்டி மட்டும் தான் இருக்காரு. இவங்க 2 பேரும் போறாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த படகோட்டிய வந்து ஒரு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே வராரு. இது தெரியுமா? அது தெரியுமா? அது தெரியும். ஏன்னா இவரு மேதாவில. அதனால அவர் கேள்வி கேட்டுட்டே வராரு. படகோட்டுற பையன் என்ன சொல்றாரு, "ஐயா எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் படிக்காத ஆளு. அதனால என்ன விட்டுருங்க" அப்படின்றாரு. இவரு, "இதெல்லாம் உனக்கு தெரியலன்னா நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்துல இருக்கிறதுக்கே என்ன லாயக்கு இல்ல" அப்படின்றாரு. சொல்லி கொஞ்ச நேரத்துல அந்த ஆத்துல ஒரு சுழி வருது. சுழியில அந்த போட்டு போய் சிக்கிருது. சுழியில சிக்கிய படகு ரொம்ப ஆடுது. அப்ப அந்த பையன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறான். "ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா?" அப்படின்னு கேட்கிறான். அவர் திகைச்சு நிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நீச்சல் தெரியாது. அப்ப அந்த பையன் சொல்றான், "ஐயா உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க இருந்து குதிச்சு நீச்சல் அடிச்சு தப்பிச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் குதிச்சு தப்பிச்சிடுறான்.